இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இஸ்ரோ விஞ்ஞானியான டீம் லீடராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் 76 வயது நாகேஸ்வர ராவ். இவரது மனைவி சந்தியா ஸ்ரீயுடன் பெங்களூரு பொம்மனஹள்ளியில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். ஆந்திரா விஜயவாடாவைச் சேர்ந்த இந்த தம்பதியர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிளாட்டை வாங்கியுள்ளனர். அவர்களது ஒரே மகள் அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் வசிக்கிறார். வயதான தம்பதியர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்து வந்தனர். இந்த நிலையில் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 11 மணியளவில் கேஷுவலாக வந்த முதியவர் நாகேஸ்வர ராவ் பக்கத்து வீட்டுக்காரரிடம், என் மனைவியை நான் கொலை பண்ணிட்டேன், கொஞ்சம் வர முடியுமா என கூறியுள்ளார். அப்போது முதியவர் நாகேஸ்வர ராவை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர், சார் ஜோக் அடிக்கிறீங்களா என்ன என சிரித்திருக்கிறார். ஆனால் முகத்தை சோகமாக வைத்திருந்த நாகேஸ்வர ராவ் சொன்ன காரணம் பக்கத்து வீட்டுக்காரரை அதிர்ச்சியடைய வைத்தது. என் மரணத்திற்கு பிறகு அவளை யார் பார்த்துப்பாங்க, அதான் என நாகேஸ்வர ராவ் கூறியதும் பதறியடித்துக் கொண்டு ஓடி பார்த்த போதுதான் நாகேஸ்வர ராவின் மனைவி சந்தியா ஸ்ரீ மூச்சற்று கிடந்துள்ளார். பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள மருத்துவர்கள் பரிசோதித்து சந்தியா ஸ்ரீ இறந்துவிட்டார் என அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணைக்கு வந்தபோது நாகேஸ்வர ராவ் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். என்ன நடந்தது என போலீசார் கேட்டதுமே உடனடியாக அவர் ஒப்புக்கொண்டார். ஆமா, நான் தான் அவளை கொன்னேன். நான் இப்போதிலிருந்து இன்னும் 3-4 வருஷங்களுக்கு உயிரோடு இருக்கலாம். என் மரணத்திற்கு பிறகு அவளை யார் கவனித்துக் கொள்வார்கள் என கூறியுள்ளார். அதற்காக கொலை செய்வீர்களா என போலீசார் எழுப்பிய கேள்விக்கு அமைதியான பார்வையை மட்டுமே பதிலாக கொடுத்துள்ளார். மேலும் இஸ்ரோவில் குழு தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நாகேஸ்வர ராவ் சிறிது காலமாக மன உளைச்சலால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அவர் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடிவு செய்ததாகவும், அந்த மனநிலையில் தீவிர நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு தனது மனைவியை கொல்ல முடிவு செய்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 18ஆம் தேதி காலை 10-15 மணியளவில் சமையல் அறையில் மதிய உணவு தயாரித்துக் கொண்டிருந்த மனைவி சந்தியா ஸ்ரீயை குளியல் துண்டை பயன்படுத்தி மூச்சு திணறடித்ததாக ராவ் தெரிவித்துள்ளார். மேலும் சந்தியா ஸ்ரீ மூச்சு திணறி மயங்கி விழுந்த பிறகு நாகேஸ்வர ராவ் அவரது உடலுக்கு அருகில் 20 நிமிடங்கள் அமர்ந்திருந்தார். இந்த நிலையில் கொலை குற்றச்சாட்டில் நாகேஸ்வர ராவ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் காவல்துறையினரையும் முதியோர் பராமரிப்பாளர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு அவளை யார் கவனித்துக் கொள்வார்கள் என கூறி நாகேஸ்வர ராவ் செய்த இக்கொலை மனைவியின் மீதுள்ள பாசத்தாலோ அக்கறையாலோ அல்ல, ஒரு மூடத்தனமான எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இந்த கொலைக்கு காரணம். நன்றாக படித்துவிட்டு பிரபலமான இஸ்ரோவில் பணியாற்றி இருந்தாலும் கூட அவரது செயல்பாட்டால் அவர் படித்தது எல்லாமே வீணாகிவிட்டது என இக்கொலைக்கு எதிராக சமூக வலைதளத்தில் கண்டனங்களும் குவிந்து வருகின்றன. பாலிமர் செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் வாசு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.